சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் KP கந்தன். இவரது மகன் சதீஷ்குமார் என்பவருக்கும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் 182வது வார்டு மாமன்ற உறுப்பினரின் மகள் ஸ்ருதி பிரியதர்ஷினி என்பவருக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடந்து முடிந்தது. தமிழகத்தின் அப்பொழுதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார். இந்நிலையில் திருமணமான 6 ஆண்டுகளிலேயே சதீஷ்குமார் ஸ்ருதி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. பிரியதர்ஷினி மருத்துவராக பணியாற்றி வந்த நிலையில் அவரது தாய் தந்தையிடமிருந்து திருமணத்தின் போது 1000 சவரன் நகைகள் வரதட்சணையாக கேட்டதாக கூறப்படுகிறது. திருமணம் நடந்து முடிந்தவுடன் 600 சவரன் நகைகள், 1,65,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 சொகுசு கார்கள், 20 கிலோ வெள்ளி போன்றவை KP கந்தன் குடும்பத்திற்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மீதம் 400 சவரன் நகைகளை எப்போது தருவார்கள் என பேச்சு தொடங்கியதால் கணவன் மனைவியிடையே முட்டல் மோதல் உண்டானது. இதுகுறித்து அறிந்தும் முன்னாள் MLA KP கந்தன் மகன் சதீஷ்குமாரின் அடாவடியை தடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வரதட்சணை கேட்டு மாமனார் மற்றும் கணவர் கடந்த 2 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்துவதாக ஸ்ருதி பிரியதர்ஷினி ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே நிருபர்களை சந்தித்த ஸ்ருதியின் தந்தை 400 சவரன் நகைகளை மொத்தமாக வாங்கி வருமாறு மகளை அடித்து துன்புறுத்துவதாகவும், சமாதானம் பேச சென்றால் கூடுதலாக 100 சவரன் என மொத்தம் 500 சவரன் நகையும் 1 கோடி ரூபாய் பணமும் கேட்பதாக கூறினார். இது தவிர ஸ்ருதி மருத்துவம் படித்த போது எடுத்த புகைப்படங்களை தவறாக சித்தரித்து அவதூறு பரப்புவதாகவும் குறிப்பிட்டவர், இதனால் ஸ்ருதி பலமுறை தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறினார். பலமுறை வார்த்தையாலும் ரொம்ப துன்புறுத்திருக்காரு. அடிப்பார், நிறைய துன்புறுத்திருக்காரு. ஆனால் நிறைய தடவை அடிச்சுட்டு அதுக்கான மருத்துவம் கூட அவருக்கு எனக்கு சரியாக பார்த்தது கிடையாது. ஏன்னா வெளியில் போயிட்டு அவர் அடித்ததை காட்டினா AR entry MLC கேஸ் ஆயிருன்றதுக்காக வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கொடுமை தாங்க முடியாமல் ஒரு தடவை நான் தற்கொலை முயற்சி பண்ணேன், கையை கட் பண்ணிக்கிட்டேன். அப்பயும் என்னை அவ்வளோ டீப்பாக பிளட் லாஸ் அவ்வளோ இருந்துச்சு, டீப்புன்னு இருந்தது. அதுக்கு சூச்சர் கூட அவங்க போடலை, எதுவுமே பண்ணாமல் மேலோட வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு டாக்டர்கிட்டே அவங்க கூட்டிகிட்டு போகல. ஒரு தடவையும் அடித்து துன்புறுத்திட்டு அந்த ஃபோட்டோலாம் அதை அவங்க வீடியோ எடுப்பார். அவர் எடுத்துட்டு இது நீயே கீழே விழுந்துட்ட, இந்த வீடியோவில் இப்போ சொல்லு, யாரும் ஒன்று அடிக்கலை, நீ கீழே விழுந்துட்ட, தவறி அடிபட்டுருச்சு, அந்த மாதிரி ஒரு தடவையும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் அடிச்சுட்டு அவர் அதை வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. எனக்கு ஓட்டுரிமை கூட அந்த வீட்டில் கொடுக்கல சார். எல்லாருமே ஓட்டு போட கிளம்பி போவாங்க, என்ன அவங்க ஓட்டு போட அனுமதிச்சதே இல்லை. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு தான் வச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் எங்கள் மாமனார் எலெக்ஷனில் நின்னர், அந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாரு. அந்த எலெக்ஷன்லையுமே என்னை ஓட்டு போட அவங்க அனுமதிக்கல. வீட்டில் இருக்க அடிமைகள் உன்னால நகை கூட கொடுக்க முடியல, உனக்கு எதுக்கு ஓட்டு உரிமைன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு கூட போட விடாமல் வச்சிருந்தாங்க. வீட்டில் 3 எலெக்ஷனுக்கு நான் ஓட்டு போடலை. 600 சவரன் நகைகள் வரதட்சணையாக கொடுத்தும் அது போதாது என்று கூடுதலாக 400 சவரன் நகை கேட்டதாக கூறப்பட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.